தேவா சூர்யாவின் மர்ம வேட்டை எபிசோட் 8 அழிக்கும் சாபம். ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ரொம்ப பயமான ஒரு கதைக்கு போக போறோம். அந்த கதையில ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒரு வேலை செய்பவன் ஒரு பெரிய மண்ணு குழியில விழுந்துட்டான். கத்துறான். அது என்ன? அவனின் மூளை கரையுது, உருகுது. அவனின் பார்த்து எல்லாரும் பயத்தோடு நிக்கிறாங்க. இதுதான் நம்மோட கதை இன்னைக்கு. பெரிய மெஷின்ஸ், மண்ணு, பாதியா கட்டிய வீடுகள், மழை மெல்ல மெல்ல பெய்கிறது. தினேஷ் கத்துறான். டேய், லைட்டை கொஞ்சம் இங்க போடுடா. இது என்ன புது சிங் ஹோல் கலைஞ்சி இருக்கு? ராமு, என்னடா இது காலையில இல்லையே, யாருடா இது தோண்டுனா? திடீர்னு ராமு பெரிய மண்ணு குழியில விழுந்து கத்துறான். தினேஷ் ஓடி வாரான். ராமு, டேய் மச்சான், கை போடுறான், நான் இங்க இருக்கேன். ஒரு பயங்கரமான அழுத சத்தம். தினேஷ் டார்ச் லைட் போட்டு பார்க்கறான். பயத்தோட அவனை பார்க்கறான். தினேஷ் பயத்தோட, ஐயோ அம்மா, அவன் மூளை. திடீர்னு தினேஷ் வாந்தி இருக்கிறான். தேவா காரை ஓட்டி பொறுமையோடு இருக்கிறான். சூர்யா அவனோட லேப்டாப்பை பார்த்துக்கிட்டு சிந்தனையோடு இருக்கிறான். தேவா, என்னடா சூர்யா? பாவம் அந்த பையன் ராமு சிங்ஹோல்ல விழுந்து அவன் மூளை கரைஞ்சு போயிடுச்சு. என்ன நினைக்கிற இதை பத்தி? சூர்யா சீரியஸா, இது ஜோக்கல தேவா, இது உண்மையான விஷயம். இவங்க ஏரியால சில அதிசயமான மரணங்கள் நடக்குது. எல்லாம் டெட் பாடி பக்கத்துலயும் ஏதோ ஒரு பூச்சி நிறைய இருக்குமா. தேவா, பூச்சியா? நல்லா இருக்க. சூர்யா, சரி, முதல்ல அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இடத்துக்கு போகலாம். அப்புறம் அங்க என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். தேவாவும் சூர்யாவும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போறாங்க. தேவா அந்த சிங்க் ஹோலை பார்த்து, வாவ், இது என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? சரி, இது எப்படிப்பட்ட மரணம்? சூர்யா மண்ணை எடுத்து பார்க்கறான். தேவா, இங்க பாரு, இதெல்லாம் ஏதோ மாதிரியா இருக்கு. அங்க ஒரு சின்ன பூச்சிகளின் சத்தம். தேவா, என்னடா இந்த இடம் ஃபுல்லா பூச்சியா இருக்கு? எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சூர்யா நின்று மண்ணை கையில எடுத்து பார்க்கறான். இது என்ன? இங்க இருக்கிறத மண்ணு ஏதோ மாதிரியா தான் இருக்கு. நம்ம ரிசர்ச் செய்யணும். தேவாவும் சூர்யாவும் பழைய புக்ஸு, மேப்பு, அந்த காலத்தில் எடுத்த ஆராய்ச்சியை பார்த்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சூர்யா, தேவா, இதுதான், இந்த பூமி தான். தேவா, இது என்ன பழைய மேப்பா? என்ன கண்டுபிடிச்ச? சூர்யா அந்த புக்ஸை பார்த்து, இந்த பூமிக்கு கீழே ஒரு பழைய சமூகம் இருந்தது. 19ஆம் நூற்றாண்டுல இந்த சமூகத்தை யுஎஸ் படைகள் கொண்டாங்க. தேவா சிரிச்சுக்கிட்டே, அப்புறம் என்னாச்சு? சூர்யா, இவங்க செத்தம் போக போது இந்த பூமிக்கு ஒரு சாபம் போட்டாங்க. யார் இந்த பூமிக்கு டிஸ்டர்ப் பண்ணாலும் இந்த இயற்கை அவங்களை அழிச்சிரும். பூச்சி, மண் எல்லாமே இந்த பூமி அவர்களை எடுத்துக்கொள்ளும். இந்த பூமி அவர்களை திரும்பி எடுத்துக்கும். தேவா, சாபமா? இப்ப இதே தான் கிளைமேக்ஸா? சூர்யா, ஆமா தேவா, இந்த இரவு அந்த சாபம் முடிய போகுது. நமக்கு அந்த குடும்பத்தை பார்த்துக்க வேண்டும். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட குடும்பத்தை. அந்த சாபம் திரும்பி வருது. ஒரு புது வீடு. வீட்டுக்கு வெளியே வெளிச்சம் இருக்கு. தேவாவும் சூர்யாவும் வீட்டு வெளியே நிக்கிறாங்க. தேவா டோர் பெல்ல அமுத்துறான். உள்ள இருக்கீங்களா? கதை தருங்க, டேஞ்சர். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஓனர் மிஸ்டர் சுமன் மெதுவாக கதவை திறக்கிறார். யார் நீங்க? என்ன பிரச்சனை? சூர்யா மூச்சு வாங்கி, வெளியே வாங்க சீக்கிரம், இந்த பூமிக்கு ஒரு சாபம் இருக்கு. இந்த இரவு தான் அது முடிய போகுது. பூச்சிகள் வர போறாங்க. மிஸ்டர் சுமனுக்கு ஒண்ணுமே புரியல. திடீர்னு ஒரு பெரிய சத்தம். மிஸ்டர் சுமனோட பையன் கத்துறான்.
அம்மா இது என்ன? தேவா அவர்களை உள்ள தள்ளினான். கதவை மூடிட்டான். உள்ள போங்க, எல்லாரும் உள்ள போங்க. பூச்சிகள் வீட்டுக்குள் வருது பெரிய சத்தத்தோட. பூச்சிகள் வீட்டுக்குள் வருது பெரிய சத்தத்தோட. வீட்டின் ஜன்னல்கள் எல்லாமே மூடியாச்சு. சத்தம் ஒன்றும் புதுசாகுது. மிஸ்டர் சுமன் குடும்பம் தேவாவும் சூர்யாவும் வீட்டுக்குள்ள இருக்காங்க. மிஸ்டர் சுமனோட மனைவி காவியா அழுகுறாங்க. இது என்ன என்ன நடக்குதுங்க? சூர்யா ஒரு ஜன்னலுக்கு பார்த்து பயத்தோட அவங்க உள்ள வர ட்ரை பண்றாங்க. பூச்சிகள் ஜன்னல்களை உடைக்கிற சத்தம். சில பூச்சிகள் சின்ன ஓட்ட மூலமா வருது. டேய் சூர்யா, லைட்களை மூடு. அவங்க லைட்டுக்கு தான் வராங்க. மிஸ்டர் சுமன் பையன் கத்துறான், என்ன கடிக்குது. சூர்யா அவனோட டார்ச் லைட்டை தரையில பார்க்கறான். ஒரு மாதிரியான சின்ன பூச்சிகள் வருது. சூர்யா கத்துறான், தேவா இந்த மாதிரி ஓட்டை இருந்தா சீக்கிரமா மூடு. தேவா மற்றும் சூர்யா அவர்களை கையில் இருக்கும் பொருட்களை தேடி அந்த சின்ன ஓட்டைகளை அடிக்கிறார்கள். ஒரு 1000 பூச்சிகளின் சத்தம். கண்ணாடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக உடையுது. சூர்யா, தேவா அவங்க உள்ள வர ட்ரை பண்றாங்க. டோர்களை பிடிச்சிக்கோ. ஒரு பெரிய சத்தம். ஜன்னல் உடைஞ்சு போகுது. கருப்பு பூச்சிகள் உள்ள வருது. காவியா கத்துறாங்க, அவங்க உள்ள வந்துட்டாங்க, என்ன கடிக்குது. தேவா சேர் எடுத்து, கிட்ட வர வேண்டாம், அடிங்க அடிங்க. அடித்து கொள்ளுற சத்தம். பூச்சிகள் உடைந்து போகுது. சூர்யா, கொஞ்சம் தான் தேவா. சூரியன் வருது. முதல் வெளிச்சம். பூச்சிகளின் சத்தம் நின்று விட்டது. மிஸ்டர் சுமன், முடிந்தது முடிந்தது. தேவா, எல்லா பூச்சியும் மறைஞ்சிருச்சு. வீட்டு வெளியே தேவாவும் சூர்யாவும் மிஸ்டர் சுமன் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. மிஸ்டர் சுமன், உங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. என் ஃபேமிலியை காப்பாத்திட்டீங்க. தேவா, இது ஒன்றால தான். நீங்க தான் அந்த பூமிக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க, அதான் காரணம். சூர்யா, நாங்க ஒரு ஆதிவாசி சமூகத்தை கண்டுபிடிச்சோம். இந்த பூமிக்கு கீழே அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். தேவாவும் சூர்யாவும் காரை பார்த்து நடக்கிறாங்க. மிஸ்டர் சுமன் அவரை பார்க்குறாரு. அவர் தனியாக தன்னுடைய ஃபோன் எடுக்கிறாரு. மிஸ்டர் சுமன், ஹலோ. எஸ், இது முடிந்தது. மிஸ்டர் சுமன் முகத்தில் ஒரு சிரிப்பு. ஃபோனில் ஒரு வாய்ஸ். அந்த ரீச்சுவல் முடிந்தது. முதல் வேவ் சக்சஸ். அந்த பூமி இப்போ எனக்காக வேலை செய்யும். அந்த சாபம் இப்போ நமக்கு தான். ஒரு மேலான தீமையான சிரிப்பு. ஃபோன் கால் முடிந்தது.